சயின்ஸ் சமூக அறிவியல். இந்தியாவின் தலைநகரம் எது? புதுடெல்லி. இந்தியாவின் பரப்பளவு 32,80,483 சதுர கிலோமீட்டர். நிலத்தால் சூழப்பட்ட இந்தியாவின் சுற்றளவு என்ன? 7,05,166 கிலோமீட்டர். நீரால் சூழப்பட்ட இந்தியாவின் சுற்றளவு என்ன? 15,200 கிலோமீட்டர். வடக்கிலிருந்து தெற்காக இந்தியாவின் நீளம் 3,214. கிழக்கிலிருந்து மேற்காக நாட்டின் நீளம் என்ன? 2,933 கிலோமீட்டர். பூமியின் நிலப்பரப்பில் நம் நாடு ஆக்கிரமித்துள்ள பரப்பளவு என்ன? 2.4%. இந்திய தேசிய சின்னம் என்ன? அசோக சக்கரம். தேசிய விலங்கு புலி. தேசிய பறவை மயில். தேசிய மலர் தாமரை. தேசிய கீதம் ஜனகண மன. ஜனகண மன முதலில் பாடப்பட்ட ஆண்டு எது? எங்கு? டிசம்பர் 27, 1911 கல்கத்தாவில். டிசம்பர் 27, 1911 கல்கத்தாவில். தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 12. கொடிநாள் என்று கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 7. இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள். இந்தியா தற்போதைய ஜனாதிபதி யார்? ஏபிஜே அப்துல் கலாம். தற்போதைய மாநில ஆளுநர் யார்? ராமா மோகன் ராவ். ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தல் செயல்பட தேவையான வயது வரம்பு 35 வயது முடிந்திருக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஜனாதிபதி. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்ன? 65. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எங்கு உள்ளது? டெல்லி. அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை 24. தேசிய சின்னத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன? 6. இந்திய தேசிய சின்னத்தில் பொறிக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன? சத்தியமேவ ஜெயகே. சத்தியமேவ ஜெயகே என்ற வார்த்தை எதிலிருந்து பெறப்பட்டது? முண்டக உபநிஷம். சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தை எதிலிருந்து பெறப்பட்டது? முண்டக உபநிஷம். சத்தியமேவ ஜெயகேவின் பொருள் என்ன? வாய்மையே வெல்லும். ஜனகண மன தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது? ஜனவரி 24, 1950. மிகச்சிறிய மாநிலம் எது? கோவா. 6 லட்சத்துக்குள் தொடங்கும் பின்கோட் கொண்ட இந்திய பகுதிகள் தமிழ்நாடு, கேரளா, லட்சத்தீவு. துர்காப்பூர் எதற்கு பெயர் பெற்றது? இரும்பு தொழிற்சாலை. மேற்கு வங்காளம். கப்பல் கட்டும் தொழில் நடைபெறும் இடம் எவை? விசாகப்பட்டினம், கொச்சின். கேரளாவில் அமைந்துள்ள ராக்கெட் ஏவுதளம் எது? தும்பா. இரண்ட கரல் கோச் ஃபேக்டரி ஐசிஎஃப் எங்குள்ளது? பெரம்பூர், சென்னை. HMT கடிகார தொழிற்சாலை எங்குள்ளது? ஜினாகாட், ஜம்மு காஷ்மீர். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? ராஜாஜி. கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் கவர்னர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். மிகப்பெரிய கப்பல் படை விமான தளம் எங்குள்ளது? அரக்கோணம். 2200 ஏக்கர். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றவன் கோட்சே. கங்கை ஆறு உற்பத்தி ஆகும் இடம் எது? மானசரோவர் ஏரி. காவேரி உற்பத்தி ஆகும் இடம் எது? குடகு மலை, கர்நாடக மாநிலம். முதல் இந்திய படைத்தலைவர் யார்? KM கரியப்பா. ராஜீவ்காந்தி பிரதமராவதற்கு முன் செய்து தந்த தொழில் எது? விமான பைலட். விமானப்படை நாள் என்று ஏப்ரல் 1. விமானப்படை நாள் என்று ஏப்ரல் 1. தேசிய படை நாள் என்று ஜனவரி 15. தேசிய படை நாள் ஜனவரி 15. தேசிய கப்பல் படை நாள் எதென்று? டிசம்பர் 4. இந்திய தேசிய படையின் உயர் பதவி எது? ஜெனரல்.
NCC என்பதன் விரிவு என்ன? நேஷனல் கேடட் கார்ப்ஸ். இந்தியாவின் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது எப்போது? 1927. எந்த நகரங்களில் ஒலிபரப்பு நடைபெற்றது? பம்பாய், கல்கத்தா. இந்திய அரசு வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது எப்போது? 1930. ஆல் இண்டிய ரேடியோவின் பழைய பெயர் இந்தியன் பிராட்காஸ்டிங் சர்வீஸ். உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண் யார்? ரீட்டா ஃபாரியா. இந்தியாவின் தற்போது உள்ள 1992 வானொலி நிலையங்கள் எத்தனை? 100. இந்தியாவில் தற்போது உள்ள 1992 வானொலி நிலையங்கள் எத்தனை? 100. இந்திய வானொலி நிகழ்ச்சிகள் எவ்வளவு மக்களை சென்றடைகிறது? இந்திய மக்கள் தொகையில் 94.96%. விவித பாரதி ஒலிபரப்பை கொண்ட வானொலி நிலையங்கள் எவை? 32. வர்த்தக ஒலிபரப்பை கொண்ட வானொலி நிலையங்கள் 29. முதல் தொலைக்காட்சி ஒலிபரப்பு ஏற்பட்டது எப்போது? ஆகஸ்ட் 15, 1959. பொது மக்களுக்காக ஒலிபரப்பு பிரிவு தொடங்கப்பட்டது எப்போது? 1965 ஆகஸ்ட். டெல்லி. தூர்தர்ஷன் உருவான ஆண்டு எது? 1976. வண்ண ஒலிபரப்பு தொடங்கிய தினம் எது? ஆகஸ்ட் 15, 1982. இரண்டாவது அலைவரிசை தொடங்கியது எப்போது? செப்டம்பர் 1984. தொலைக்காட்சி எத்தனை சதவீத மக்களை சென்றடைகிறது? 80%. இந்திய தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் வேறு நாடு மாலத்தீவுகள். பின்கோட் அடிப்படையாக கொண்டு இந்தியா இத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 8. 2 லட்சத்தில் ஆரம்பிக்கும் பின்கோடை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். 5 லட்சத்தில் ஆரம்பிக்கும் பின்கோடை கொண்ட மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா. 2 லட்சம் ஆரம்பிப்பது உத்தரப்பிரதேசம். 5 லட்சம் என்று ஆரம்பிக்கும் பின்கோடு ஆந்திரா, கர்நாடகா. ஒடிசி நடனம் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது? ஒரிசா. யுகாதி பண்டிகை கொண்டாடும் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். இந்திய மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது? மொழிகளின் அடிப்படையில். முதலில் தோன்றிய இந்திய மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் மிக உயர்ந்த விருது எது? பாரத ரத்னா. சங்கீத நாடக அகாடமி நிறுவியது எப்போது? 1953. லலித் கலா அகாடமி நிறுவியது எப்போது? 1954. இந்திய அரசால் சாகித்ய அகாடமி நிறுவியது எப்போது? 1954. சாகித்ய அகாடமி விருது எங்கு வழங்குகிறது? சிறந்த லத்தீன் படைப்புக்கு. சுபாஷ் சந்திரபோஸ் ஆரம்பித்த இயக்கம் இந்தியன் நேஷனல் ஆர்மி. மிகப்பெரிய இந்திய மாநிலம் எது? மத்திய பிரதேசம். உலகின் கரும்பு அதிகம் விளையும் நாடு எது? இந்தியா. ராஜ்யசபா உறுப்பினரின் பதவிக்காலம் எவ்வளவு? 6 ஆண்டுகள். 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1951. இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். அரசியல் சட்டத்தில் முதல் திருத்தம் எப்போது செய்யப்பட்டது? 1951. லோக்சபையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 545. இந்திய காலண்டர் எதன் அடிப்படையில் அமைந்தது? சகாரா. இந்திய தபால் துறை தொடங்கப்பட்டது எப்போது? இந்திய காலண்டர் எதன் அடிப்படையில் அமைந்தது? சகாரா. இந்தியாவில் தபால் துறை தொடங்கப்பட்டது எப்போது? 1854. விமான தபால் முறை தொடங்கியது எப்போது? பிப்ரவரி 10, 1911. கடலில் கலக்காத பெரிய நதி எது? யமுனை. கடலில் கலக்காத பெரிய நதி யமுனை. யமுனை எந்த ஆற்றில் கலக்கிறது? கங்கையில். இந்தியாவின் வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போது? ஆகஸ்ட் 23, 1860. 1990.
விருது பெற்ற அயல் நாட்டவர் நெல்சன் மண்டேலா. பாரத ரத்னா விருது பெற்ற பாகிஸ்தானியர் யார்? கான் அப்துல் கபார் கான். எல்லை காந்தி என போற்றப்பட்டவர் யார்? கான் அப்துல் கபார் கான். தொலைக்காட்சியில் திப்பு சுல்தான் யாருடைய அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது? பகவான் எஸ். இட்வானி. முதலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர். தாகூர் நோபல் பரிசு பெற்ற துறை என்ன? இலக்கியம். மருத்துவத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? டாக்டர் ஹர்கோபிந்த் குரானா. அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சி எதை பற்றியது? ஜீன்களை பற்றியது. இலக்கியம். மருத்துவத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் டாக்டர் ஹர்கோபிந்த் குரானா. அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சி எதை பற்றியது? ஜீன்களை பற்றியது. சாரோ ஜஹான் சே அச்சா என்ற பாடலை எழுதியவர் யார்? முகமது இக்பால். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லை கோடு எது? ரெட் கிரீப் லைன்.